ஹாய் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சத்து மாவு நம்ம செஞ்சு காலேஜில் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு கொடுத்து விட போகிறோங்க உறவுகளே. அந்த கம்பில் வந்து நம்ம சத்து மாவு சில பொருட்களை கூட ஆட் பண்ணி நம்ம வந்து இன்றைக்கி பண்ண போகிறோம். அந்த சத்து மாவு வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமானது. வாங்க அந்த சத்து மாவு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம். பொட்டுக்கல்ல 1/4 கிலோ, கால்படி பச்சைப்பயிறு பாசிப்பயிறு, வெல்லம் வந்து 1/2 கிலோ, பனை வெல்லமும் நார்மல் வெல்லமும் பகுதி எடுத்துருக்கோம். உளுந்து கருப்பு உளுந்து வந்து ஒரு 1/4 படி, அப்புறம் வந்து மிளகு, சுக்கு, ஏலக்காய் கொஞ்சம் 1 ஸ்பூனு இந்த அளவு போட்டுக்கோங்க. கம்பு பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கழுவி காய வச்சு கல் இல்லாமல் அரிச்சிட்டு காய வச்சுருக்கோங்க. வெயிலில் காய வச்ச கம்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 படியில் எடுத்துருக்கோம். நல்லா வந்து வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க. இப்போ அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை உளுந்து வந்து 1 டம்ளர் சேர்த்துருக்கோம். இது வறுத்துருக்கா என்ன அப்படின்னு தெரியாதுல்லைங்க, அதனால் வெள்ளை உளுந்து 1 டம்ளர் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் வந்து கழுவி தான் காய வச்சுருக்கோம். பாசிப்பயிரை கழுவி தான் காய வச்சுருக்கோம், உளுந்தையும் கழுவி தான் காய வச்சுருக்கோம். நீங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கழுவி காய வச்சுக்கோங்க. இப்போ வாங்க போயிட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். பயங்கரமான வெயிலாக இருக்குங்க. ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா சாரல் மழை பெஞ்சிட்ருக்குங்க. இப்போ என்னன்னு தெரில, நம்ம ஊரில் மழையே பெய்ய மாட்டேங்குதுங்க. நாங்களும் அம்மனுக்கு கூழ்லாம் காய்ச்சி அம்மனை வந்து சாமி கும்பிட்டு வேண்டணும் எல்லோரும். ஆனால் மழையே பெய்யலைங்க உறவுகளே. அடுப்பத்தை வச்சாச்சுங்க. நம்ம இப்போ கடாயை வச்சுக்கலாம். கடாய் காஞ்சிச்சுங்க. நம்ம கம்பை வந்து உள்ளே சேர்த்து வறுத்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம சேர்த்து வறுத்துக்குவோம். பாருங்கள், இது வந்து நாட்டு கம்புங்க, ஹைப்ரிட் கம்பு இல்லை. இந்த கம்பு வந்து பொறி வராத அளவுக்கு இந்த அளவு வறுத்துக்கோங்க. பொறி வர ஸ்டேஜ் அளவுக்கு, பொறி இல்லைன்னா பொறியாக பொரிஞ்சிரும். இந்த அளவு வறுத்துக்கோங்க. எல்லா கம்புகளையும் இதே மாதிரி நம்ம வறுத்துக்கலாம். இப்போ எடுத்துக்குவோம். பாருங்கள், பாசிப்பயிறு வந்து இந்த அளவு பச்சைப்பயிறு வறுத்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்லையை லைட்டாக போட்டு வறுத்துக்குவோம். லைட்டாக வறுத்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வறுத்த உடனே நல்லா சூடு ஏறி மொறுன்னு வந்துடும். அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ சுக்கு மிளகு ஏலக்காய் போட்டு வறுத்துக்கலாம். பாருங்கள் உறவுகளே, வறுத்து முடிச்சிட்டோம். இந்த சுக்கு மிளகு ஏலக்காய்லாம் வாசனை சூப்பராக வருது. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் வறுத்து முடிச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். பாருங்கள் உறவுகளே, இன்றைக்கி மாமா போயிட்டு அந்த சத்து மாவை அரைச்சிட்டு வந்துட்டாங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மாவு, சத்து மாவு வாசனை சூப்பராக வருதுங்க உறவுகளே. குழந்தைங்களுக்கு இதை வந்து கூழ் மாதிரி, 5 மாத குழந்தையாக இருந்துச்சுன்னா கூழ் மாதிரி நான் சுடுதண்ணியில் அப்படியே கலக்கி அப்படியே கிண்டி கொடுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரியவங்களாக இருந்தால் நம்ம சத்து மாவு மாதிரி கொலக்கட்டை பிடிச்சி கொடுக்கலாங்க உறவுகளே. இப்போ வந்து நம்ம சுடுதண்ணி வச்சுருக்கோம். சூடாக தண்ணி நல்லா கொதிக்கிற தண்ணியில் மாவு போட்டு கொலக்கட்டை பிடிச்சி சாப்பிட்டு பார்க்கலாம். இந்தளவு போட்டுக்கலாம். பாருங்களா, சூடாக தண்ணியை சுட அப்படியே ஊற்றிக்கலாம். சூப்பர் வாசனையாக இருக்குது. அப்படியே சுடுதண்ணி ஊற்றி சுட பிணையும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இந்த மாவு. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த ஏலக்காய் சுக்கு மிளகுலாம் வறுத்து போட்டிருக்கோமா, அதனால் வந்து சூப்பராக குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க உறவுகளே, நம்ம உருண்டை பிடிச்சிட்டோம். இதே மாதிரி நம்ம குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கும் ஊட்டினா ரொம்ப சத்துங்க. சதை வளர்ச்சிக்கும் எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோய் சக்தி அதிகமான ஒரு பொருள் வந்து இந்த சத்துருண்டை. சாப்பிட்டு பார்க்கலாம்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஒருவேளை. நம்ம சேனலில் வர்ற அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே வரும். லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் ஒரு அற்புதமான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.